சொல்லுங்க. ஆண்டி நான் முன்னாடியே வந்தேன், நான் உங்களுக்கு வீடு கேட்டு வந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களோ? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் வந்தேன், வெளிய நிக்க பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அத வந்து வீடு கேட்டிருந்தேன். பேச்சுலருக்கு இல்ல, ஃபேமிலிக்கு மட்டும் தான் நீங்க. ஆமாப்பா, அப்பலாம் பேச்சுலர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல, ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு. சரி, அதான் சரி. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, இப்ப நான் ஃபேமிலி ஆயிட்டேன். இப்ப ஃபேமிலிக்கு தரது இல்ல, ஒன்லி பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் தான்ப்பா தரது. ஏன் இப்ப பேச்சுலருக்கு இல்லப்பா, பேச்சுலர்ஸ்னா பசங்க தண்ணி இன்னி யூஸ் பண்ண மாட்டாங்க, குளிக்கவே மாட்டிக்கிறாங்க, பல்லு விளக்குறதுக்கு மட்டும் தான், டாய்லெட் போறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க தண்ணியே. மத்தபடி பெரிய அளவுல எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் எதுவும் கிடையாது. ஒரு டிவி, இஞ்சி போனா பிளே ஸ்டேஷன் வாங்கி போட்டு விளையாடுறானுங்க, லேப்டாப், அவ்வளவுதான். எப்ப நைட் வருவேன், நைட் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வர்றானுங்க. அப்புறம் ஒரு 5 மணி நேரம் தான் ஃபேன் என்னமோ ஓடுது. அதாவது ரிசோர்சஸ் கம்மியா யூஸ் பண்றாங்க. ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அது இது வாட்டர் ஹீட்டர்னு போட்டுக்கிட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணி மொத்த ரிசோர்சஸையும் உறிஞ்சிரீங்க. அதனால ஃபேமிலி வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப வேர் அண்ட் டேர் அதிகமா இருக்கு. அதனால நாங்க இப்பதான் கல்யாணம் ஆகி சென்னைக்கு குடி வர்றதுக்காக அது நீ பண்ணிட்டு போ, நான் தர்றது தம்பி. சரி, ஆனா உனக்கு தெரிஞ்ச பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி ஆண்டியை நம்பி வந்துட்டேங்கறனால திருப்பி நான் கேக்குறேன். ஃபேமிலிக்கு நான் கொடுக்குறேன், ஆனா ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கு. ஒர்க்கிங் உமனா இருக்கு. ஆமா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க கூடாது. ஏன் ஒர்க்கிங் உமன்? ஒர்க்கிங் உமன்னா அந்த அம்மா வேலைக்கு போயிடும், நீ வேலைக்கு போயிடும், வீட்ல யாரும் இருக்க மாட்டீங்க, வேர் அண்ட் டேர் கம்மியா இருக்கும்ல. என்ன இப்ப வேரண்டர் பாக்கிறதுக்கு என்ன இதா? வேரண்டர் ரொம்ப முக்கியம். நீங்க ஒர்க்கிங் உமனா வீடு தெரியுங்கன்னா நான் என் பொண்ணு நான் வந்து வேலைக்கு போக முடியுமா? உங்க விருப்பம். அவ விருப்பம். வேலைக்கு போறேன்னா வேலைக்கு போட்டு போகாம இருந்தா இருப்பா. நான் எதுவுமே சொல்லலையே, நான் என்னோட கண்டிஷன்ஸ் சொல்றேன். மை லைஃப் மை ரூல், மை ஹவுஸ் மை ரூல். என்ன மை ஹவுஸ் மை ரூல்ஸ்? என்னங்க வடக்குல ரீல்ஸ் பண்ற பண்ணாடைங்களே அவங்க மை லைஃப்க்கு அவங்க ரூல்ஸ் வச்சிருக்கப்ப கவர்மெண்ட்ல வேலை பார்த்து வீடு கட்டி வாடகைக்கு வர்றேன். மை லைஃப் மை ரூல்ஸ் நான் வாழ கூடாதா? சரி, உங்க ரூல்ஸ்லாம் இருக்கட்டும். அங்கிள் நான் பார்க்கவே இல்ல, இருக்காரு அவரு? ஏன் இருக்காரு? நான் பார்த்ததே இல்ல. உங்களை தான் பாக்குறேன், உங்களை தான் பேசுறேன். அங்கிள் வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிருக்காரா? அவர் வெளியிலேயே வர மாட்டார், அவர் சவுண்டே வெளியே தெரியாது. அதான் கேட்க கூட இல்ல. அவர் அப்படிதான், அவர் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மூடி டைப். நான் அப்படி கிடையாது, மூடிய திறந்து விட்ட மாதிரி டைப். கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. அப்ப கொடுக்க மாட்டீங்க. சரி, ரைட். ஒர்க்கிங் உமனா கல்யாணம் பண்ணிட்டு வா, வேணா இருக்கிற ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேணா வா.